நம்ம ஊர் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் புடலங்காய் கூட்டுன்னு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தேன். அந்த பாத்திரத்தில் ஒரு 10 மீன் துண்டு மசாலாலாம் தடவி கொண்டு கொடுத்தா. ஆனால் மசாலா வந்து ஒட்டவே இல்லை. என்ன எப்படி போட்டான்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி நமக்கு பொரிச்சாலே வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நான் பொரிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் மசாலா ஒட்டாமல் திரும்பவும் நான் மசாலா ரெடி பண்ணி அது மேலெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாதமும் மோர் குழம்பு, மாங்காய் போட்டு மோர் குழம்பு, மீன், காலிஃப்ளவர் கறி. மோர் குழம்பும் வந்து அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு கிண்ணத்தில். நீ உன் பாத்திரத்தில் ஊற்றிக்கோ, திருப்பி என் பாத்திரத்தை கொடு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லைனா அதுலேயும் ஏதாவது போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுப்பா. ஸோ இன்றைக்கி இது லஞ்சு முடிச்சுட்டு ஒட்டடை குச்சி இருக்கு இல்லையா, நம்ம வாசலெல்லாம் கூட வரும் ஒட்டடை குச்சி, அது வந்து இங்கே கிடையாது. அதனால் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது, லைட் வெயிட்டு. நம்ம அந்த வேக்யூம் கிளீனர் வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் மேலெல்லாம் ஒட்டடை அடிக்க முடியறதில்ல, கையெல்லாம் கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி இது ஒன்று வாங்கினேன். 215 ரூபான்னு மீஷோவில் வாங்கினேன். வேக்யூம் கிளீனரும் நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் அந்தளவு ஸ்டிக்கு எட்ட மாட்டேங்குது ஒட்டடை அடிக்கிற அளவுக்கு. இதுதான் வந்து பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த பள்ளி துரத்துறதுக்கு எனக்கு இது வேணும். இங்கே வந்துட்டு இந்த இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, பள்ளியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். என்ன தான் மெஷ்ஷு போட்டிருந்தா கூட வாசக்கதவை அப்பப்போ திறக்கிறோம். அந்த பால் வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு திறக்கும்போது, வெளியே போகும்போது திறக்கும்போது பள்ளி உள்ளே வந்துடுது. அதை துரத்துறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய குச்சி தேவைப்படுது.